எகிப்தின் பிரமிடுகள், மரணத்திற்கு பின் வாழ்வை உறுதி செய்ய கட்டப்பட்ட கல்லறைகள், பாராரவோன்கள் தங்கள் பொன், வெள்ளி, நகைகள், அதிகார சின்னங்களுடன் புதைக்கப்பட்டனர். மரணத்தையும் காலத்தையும் வெல்லலாம் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் காலம் நகர்ந்தது. இருளின் மறைவில் கல்லறை கொள்ளையர்கள் அந்த சமாதிகளை உடைத்தனர். பொக்கிஷங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன, மம்மிகள் சிதைக்கப்பட்டன, மனித நம்பிக்கைகள் மண்ணோடு கலந்தன. இதுவே ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறது. மண்ணிலான செல்வம் எவ்வளவு பாதுகாப்பாக தோன்றினாலும் அது நிரந்தரமல்ல. அதனால்தான் விவிலியம் எச்சரிக்கிறது, திருடர்கள் துளையிட்டு திருடும் இடத்தில் பொக்கிஷங்களை சேர்க்காதீர்கள். மத்தேயு 6:19. எகிப்து கல்லறைகளை நம்பியது, விவிலியம் தேவனை நம்பச் சொல்கிறது. அவர்கள் உடலை பாதுகாத்தனர். விவிலியம் ஆவியின் உயிர்த்தெழுதலை அறிவிக்கிறது. கொள்ளையடிக்கப்பட்ட அந்த கல்லறைகள் மனித முயற்சிகள் மரணத்தை ஜெயிக்க முடியாது என்பதற்கான மௌன சாட்சிகள். இன்று கேள்வி ஒன்றே, மண்ணில் அழியும் செல்வமா அல்லது தேவனில் உள்ள நித்திய வாழ்வா? தேர்வு நம்மிடமே.